வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழக சட்டப்பேரவையில் அவைக்குறிப்பில் நீக்கப்பட்டதை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. சர்க்கரை விலை உயர்வுக்கு எத்தனால் காரணமல்ல. மத்திய உணவுத்துறை செயலாளர் சஞ்சீவ் சோப்ரா அறிவிப்பு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயற்குழு கூட்டம். திமுக மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை 110 அதிகரிப்பு. டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பான வழக்கு. ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக நேரில் ஆஜரானார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. சேலம் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு நீட் ஜேஇஇ நுழைவுத் தேர்வு பயிற்சி வகுப்புகளை நடத்த வட மாநிலங்களை சேர்ந்த ஆசிரியர்கள் நியமனம். தமிழக அரசுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம். மேகமலை மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். பி தி லீடர்ஸ் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். சென்னை மாநகரின் 387வது பிறந்த நாள் தலைவர்கள் பதிவு. சென்னையை வளர்த்தெடுத்ததில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்வதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னையின் வளர்ச்சிக்கு இயற்கை வளங்கள் முக்கிய பங்காற்றுவதாக பாமக தலைவர் அன்புமணி பதிவு. ஈரானுக்கு பொருளாதார தடை விதித்தால் தகுந்த பதிலடி கொடுப்போம். அமெரிக்காவுக்கு ஈரான் ராணுவம் கடும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழக சட்டப்பேரவையில் அவைக்குறிப்பில் நீக்கப்பட்டதை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். சென்னை சேத்துப்பட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற புற்றுநோய் கருத்தரங்கு மற்றும் கண்காட்சியை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து மேடையில் பேசிய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தமிழக வெற்றிக் கழக தலைமையிலான அரசு வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுவதாக தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை மக்கள் அறிந்து கொள்வதற்காகவே நேரலை வழங்கப்பட்டதாக கூறினார். தமிழக அரசின் நிதிநிலையை ஆராய்ந்து பல்வேறு திட்டங்களை தமிழக முதலமைச்சர் விஜய் கொடுத்து வருவதாக தெரிவித்தார். 21 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கையை சபாநாயகர் கைவிட்டது சரியே என்றே உயர்நீதிமன்றம் தெரிவித்த உத்தரவை தலைவணங்கி வரவேற்பதாக தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் அவைக்குறிப்பில் நீக்கப்பட்டதை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்றும் அவ்வாறு பயன்படுத்துவது பேரவையின் மாண்புக்கு எதிரான செயல் என்றும் குறிப்பிட்டார். அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த தீர்ப்புக்கு நன்றி. நான் அந்த தீர்ப்புக்கு தலை வணங்குகிறேன். அதே மாதிரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இந்த லைவ் டெலிகாஸ்ட்னால நீங்கள் சபை அவை குறிப்பிலிருந்து நீக்கினா கூட அது ரீல்ஸ் மூலமாக வெளியேறுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? ஏற்கனவே நான் சபையில் அறிவித்து விட்டேன். நீக்கப்பட்ட பகுதிகளை எடுத்து அதை எந்த வகையில் அது பயன்படுத்தினாலும் அது அவையினுடைய மாண்பை குறைப்பதாக இருக்கும், சட்டத்தை மீறுவதாக, விதிகளை மீறுவதாக இருக்கும் என்பதால் அவர்கள் மீது உரிமை மீறல் பிரச்சனைக்காக கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதங்கள் என்னுடைய ஆய்வில் இருக்கிறது. சர்க்கரை விலை உயர்வுக்கு எத்தனால் காரணமல்ல என்று மத்திய உணவுத்துறை செயலாளர் சஞ்சீவ் சோப்ரா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சர்க்கரை விலை உயர்ந்துள்ள நிலையில் எத்தனால் உற்பத்திக்காக சர்க்கரை திசை திருப்பப்படுவதே காரணம் என்ற தகவலை மத்திய அரசு மறுத்துள்ளது. மத்திய உணவுத்துறை செயலாளர் சஞ்சீவ் சோப்ரா கூறுகையில், கரும்பில் ஏற்பட்ட சிவப்பு அழுகல், நுண்ணித்துளைப்பான் நோய் மற்றும் மழை வெள்ளத்தால் சர்க்கரை உற்பத்தி குறைந்ததே விலை உயர்வுக்கு காரணம் என்றார். மேலும் 10 லட்சம் டன் சர்க்கரை இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கையிருப்பு வரம்புகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆலை உரிமையாளர்கள் 7 நாட்களில் சர்க்கரை விலையை கிலோ 47-48 ரூபாயிலிருந்து 62 ரூபாயாக உயர்த்தியது நியாயமற்றது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயற்குழு கூட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை 110 அதிகரிப்பு என்பன உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயற்குழு கூட்டம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பின் கட்சி பணிகளை விரிவுபடுத்தவும் கட்சியின் அமைப்பு ரீதியாக தற்போதுள்ள மாவட்டங்களை பிரிக்கவும் திமுக திட்டமிட்டுள்ளது. இக்கூட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை 110 அதிகரிப்பு, மாவட்ட செயலாளர்களுக்கு வயது வரம்பு உட்பட 9 தீர்மானங்கள் செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் திமுக கிளை செயலாளர்களுக்கு 45 வயதும், வட்ட செயலாளர்களுக்கு 50 வயதும், ஒன்றிய செயலாளர்களுக்கு 60 வயதும், மாவட்ட செயலாளர்களுக்கு 70 வயதும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு பொறுப்பில் அதிகபட்சம் 3 முறை மட்டுமே இருக்க முடியும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.
தற்போது 70 வயதுடைய திமுக மாவட்ட செயலாளர்களாக இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பதவி பறிபோகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இக்கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் புதுமுகங்களுக்கு அதிகம் பொறுப்பு வழங்கப் போவதாக தெரிவித்தார். திமுக தொடங்கி 75 ஆண்டுகள் வலிமையோடு இருப்பதற்கு காரணம் அதன் அமைப்பு முறைதான் என குறிப்பிட்டார். சட்டமன்றத்தை சினிமா செட் அமைத்து முதலமைச்சர் விஜய் பேசிக் கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விசாரணைக்காக நேரில் ஆஜராகியுள்ளார். சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விசாரணைக்காக நேரில் ஆஜராகியுள்ளார். இது தொடர்பாக அவருக்கு தொடர்புடைய இடங்கள், முன்னாள் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் மற்றும் மூத்த மண்டல அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் தொடர்புடைய இடங்களிலும் இந்த சோதனைகள் மேற்கொண்டனர். இந்த சோதனைகளின் போது பல்வேறு ஆவணங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்றினர். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று சட்டப்பேரவை கூட்டம் இல்லாத நாளாக இருப்பதால் விசாரணைக்கு நேரில் ஆஜராகும் வகையில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி இன்று காலை அவர் ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜராகியுள்ளார். சோதனைகளின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையிலும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜியிடம் அதிகாரிகள் கேட்கும் கேள்விகளுக்கும் அவர் அளிக்கும் பதில்களுக்கும் ஏற்ப அடுத்த கட்ட விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சேலம் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு நீட், ஜேஇஇ நுழைவுத் தேர்வு பயிற்சி வகுப்புகளை நடத்த வட மாநிலங்களைச் சேர்ந்த ஆசிரியர்களை நியமனம் செய்துள்ளதற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் சேலம் அருகே குப்பூரில் உள்ள அரசு மேல்நிலை மாதிரி பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு நீட், ஜேஇஇ நுழைவுத் தேர்வு பயிற்சி வகுப்புகளை நடத்த வட மாநிலங்களைச் சேர்ந்த 5 பேரை ஆசிரியர்களாக நியமனம் செய்துள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் தமிழ்நாடு அரசு நடத்தும் பள்ளியில் வட மாநிலத்தை சேர்ந்தவர்களை ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். தற்போது அமைச்சர்களுக்கும் எந்த வேலை இல்லை என்ற அளவிற்கு அனைத்து துறைகளின் பணிகளுமே தனியார் நிறுவனம் மூலம் வட மாநிலத்தவரிடம் ஒப்படைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். தவேக ஆட்சியில் தமிழ்நாட்டின் பணி நியமனங்கள் அனைத்தும் வட மாநிலத்தவரை கொண்டு நிரப்பப்படுவதை தமிழீழம் தலைமுறை பிள்ளைகள் இனியும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய கொடுமைகள் தொடர்ந்தால் விரைவில் நாம் தமிழர் கட்சி போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேகமலை மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வி த லீடர்ஸ் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். வி த லீடர்ஸ் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் தேனி மாவட்டம் மேகமலை புலிகள் சரணாலயத்தை ஒட்டியுள்ள 14 ஊராட்சிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வன பாதுகாப்பு நடவடிக்கைகளால் பட்டா வைத்துள்ள விவசாயிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர், வனநிலம், பட்டா நிலம், குடியிருப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு பகுதிகளை முறையாக மறு ஆய்வு செய்ய உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் மக்களின் வாழ்வாதாரத்தை ஒரே நாளில் பறிக்காமல் மாற்று குடியிருப்பு, மாற்று வாழ்வாதாரம் மற்றும் உரிய கால அவகாசத்துடன் மனிதாபிமான அடிப்படையில் தமிழக அரசு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என தெரிவித்துள்ளார். சென்னையின் 387வது பிறந்த நாளை முன்னிட்டு அரசியல் தலைவர்களான ஸ்டாலின், கனிமொழி, அன்புமணி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அதை சிறிய தொகுப்பாக காணலாம். சென்னையின் 387வது ஆண்டு விழாவையொட்டி முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சென்னையை வளர்த்தெடுத்ததில் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்வதாக தெரிவித்துள்ளார். மேம்பாலங்கள், மெட்ரோ ரயில், பூங்காக்கள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மாநகரத்தின் 387வது பிறந்த நாளையொட்டி திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தனது சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். எண்ணற்ற மக்களின் உழைப்பில் வளர்ந்த சென்னை கோடிக்கணக்கானோரின் கனவுகளை தாங்கி நிற்பதாகவும், சகோதரத்துவம் மற்றும் பன்மைத்துவம் நிறைந்த சென்னையின் வரலாற்றை போற்றி பாதுகாப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னையின் 387வது உருவாக்க நாளையொட்டி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது சமூக வலைதள பதிவில் சென்னை மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னையின் வளர்ச்சிக்கு இயற்கை வளங்கள் முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்ட அவர், பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ஆக்கிரமிப்பால் 10ல் 1 பங்காக குறைந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். சதுப்பு நிலம் மற்றும் ஆறுகளை மீட்டெடுப்பதே சென்னை மக்களின் முக்கிய கடமை என்றும் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது பொருளாதார தடைகள் விதித்தால் அனைத்து வழிகளிலும் அமெரிக்காவுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளது.
ஈரான் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்றும் அந்நாட்டு துறைமுகங்களை முற்றுகையிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் ஈரானுக்கு உதவ முயற்சிக்கும் நாடுகளும் பொருளாதார விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள ஈரான் ராணுவம், பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டால் தரை, கடல், வான் என அனைத்து வழிகளிலும் அமெரிக்காவுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. சட்டமன்ற உறுப்பினருக்கு வழங்கக்கூடிய கார் அனைத்து உறுப்பினருக்கும் பொதுவானது என முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் வாகனம் என்று அறிவிக்கும் போது எல்லோருக்கும் தான் அறிவிக்க முடியும் என்று தெரிவித்தார். சட்டமன்ற அலுவலகமும் சட்டமன்ற உறுப்பினருக்கு வழங்கக்கூடிய காரும் அனைவருக்கும் பொதுவானது என்றும் அடுத்தடுத்த உறுப்பினர்கள் வரும்போது பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டார். புதுக்கோட்டை ஆட்சியர், தஞ்சை ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து உரிய நேரத்தில் இந்த பகுதியில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் போது உரிய உதவிகளை செய்திருப்பதாக தெரிவித்தார். உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை கர்நாடக அரசு பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். எம்எல்ஏ அலுவலகம் எம்எல்ஏ சொல்ல கிடையாது. எம்எல்ஏ இருக்க வரைக்கும் எங்கே இருப்பார், அவர் போனோம்னா இன்னொரு எம்எல்ஏ வருவார், அவர் உட்காந்துருப்பார். அது மாதிரி இப்போ காரை கொடுக்குறாங்க, காரை வச்சுருக்காரு. இன்னொரு எம்எல்ஏ வந்தோன்னா அதே காரை மெயின்டைன் பண்ணி திரும்பி பார்த்துக்கலாம். இல்லைன்னா புது காரை கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். அதில் ஒன்றும் கட்டாயம் இல்லை. ஏதோ அவங்கவுங்க இஷ்டத்தை பொறுத்து. அதனால் எம்எல்ஏ எம்எல்ஏக்கு கார் கொடுத்தது தப்புன்னு சொல்ல முடியாது. திமுக எம்எல்ஏக்கள் எங்களுக்கு எங்கள் ஆளுங்களுக்கு வசதி இருக்கும், வாங்கிக்கலைன்னா அது அவங்க சௌகரியம், அதையும் குறை சொல்ல முடியாது. சேலம் மாநகராட்சியின் வரி விதிப்பை கண்டித்து தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக சேலம் நகர அனைத்து வணிகர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சேலம் மாநகராட்சி பகுதியில் வரி விதிப்பதை கண்டித்து சேலம் நகர அனைத்து வணிகர் சங்கம் தலைவர் ஜெயசீலன் மற்றும் வியாபாரிகள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது சேலம் மாநகராட்சி நிர்வாகம் தற்போது வரி விதிப்பை அதிகரித்துள்ளது என்று உயர்த்தப்பட்ட வரிகளை குறைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது மாநகராட்சி நிதிநிலை மிகவும் மோசமாக உள்ளதால் வரி உயர்த்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்ததாக கூறினர். வரி கட்டாதவர்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் ஜப்தி செய்து விடுவோம், சீல் வைத்து விடுவோம் என கூறுவதாக தெரிவித்தனர். நிறைய அதிகாரிகள் தங்களது கடைகளை வாடகைக்கு விட்டிருக்கிறதாகவும் இதனை கண்டித்து தொடர் போராட்டம் மற்றும் உண்ணாவிரதம் செய்ய உள்ளதாக தெரிவித்தனர். நியாயமான முறையில் வரி விதிக்க வேண்டும் என்றும் வருமானம் முழுவதும் வரியாக கட்டிவிட்டால் நாங்கள் எப்படி குடும்பம் நடத்துவது என்று கேள்வி எழுப்பினர். நாங்கள் முறையிட்டு சேலம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்திலேயே இந்த வரி உயர்வு மிக பெரிய அளவிலே இருக்கிறது, ஆகவே இது குறைக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டு அந்த தீர்மானம் அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே ஏற்கனவே இப்போ இருக்கும் கமிஷனருக்கு முந்தைய கமிஷனர் அவர் எங்களையெல்லாம் அழைத்து, நீங்கள் புதிய வரியை செலுத்த வேண்டாம், பழைய வரியை டாக்ஸ் டெபாசிட் என்று கட்டுங்கள், நாங்கள் தீர்மானத்தை மேலே அனுப்பியிருக்கிறோம். வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அனைத்து விவசாய சங்கங்கள் சார்பில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்க உள்ளதாக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகேசன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் பல்வேறு விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகேசன் தலைமை வகித்தார். இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகேசன் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிப்படி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யாததை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். இதனை வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அனைத்து விவசாய சங்கங்கள் சார்பில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த போராட்டத்திற்கு அரசு அனுமதிக்காவிட்டால் தாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக கூறினார். எம்எல்ஏக்கு கார் வாங்குறதுக்கு காசு இருக்கு, 1 லட்சம் ரூபாய் டீசல் கொடுக்கிற காசு இருக்கு, அரசாங்கம் வாங்குற எந்த கடனையுமே நிறுத்தல. ஆனா விவசாயிகளுக்கு மட்டும் கடன் தள்ளுபடி பண்ண சொன்னா நிதி நெருக்கடின்னு சொல்றாங்க. நாங்க எல்லா சங்கங்களும் ஒருங்கிணைந்து மிக தெளிவாக வலியுறுத்தினோம். தேவையில்லாத திட்டங்களை விவசாயிகளுக்கு கார்பரேட்டுகள் பயணிக்கூடிய திட்டங்களை எல்லாம் நிறுத்திட்டு அந்த தொகையை எடுத்து கடன் தள்ளுபடிங்கன்னு சொன்னோம். அதையும் அவர்கள் செய்யவில்லை. பால் கொள்முதல் விலையை தமிழக அரசு உயர்த்தாவிட்டால் வரும் 24ஆம் தேதி முதல் ஆவினுக்கு பால் வழங்குவதை நிறுத்தும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நல சங்கத்தின் மாநில தலைவர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார்.
திருச்சியில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நல சங்கம் சார்பில் பசும்பால் லிட்டருக்கு 44 ரூபாயும் எருமைப்பால் லிட்டருக்கு 60 ரூபாயும் கொள்முதல் விலையாக நிர்ணயிக்க வலியுறுத்தி ஆவின் மேலாளரை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இதன் பின்னர் சங்கத்தின் மாநில தலைவர் ராஜேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது வருகிற 23ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பால் கொள்முதல் விலையை உயர்த்துவதுடன் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கான மார்ஜின் தொகையை 5% உயர்த்தி அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தனியார் பால் நிறுவனங்கள் ஆவினை விட கூடுதல் விலை கொடுத்து பாலை கொள்முதல் செய்து வருவதால் பால் உற்பத்தியாளர்கள் ஆவினுக்கு பால் வழங்குவதை குறைத்து தனியார் நிறுவனங்களுக்கு மாறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதே நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் ஆவின் நிறுவனத்தையே நடத்த முடியாத சூழல் உருவாகும் என்று எச்சரிக்கை விடுத்தார். தற்போதைய அரசு பொறுப்பேற்று 100 நாட்கள் கடந்தும் பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைக்கு தீர்வு காணப்படவில்லை என்றும் சங்க நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். கோரிக்கைகள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆகஸ்ட் 24ஆம் தேதி முதல் ஆவினுக்கு பால் வழங்குவதை நிறுத்தும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர் எச்சரித்தார். 44ஆகவும் எருமைப்பால் லிட்டர் ஒன்றுக்கு 60 ரூபாயாகவும் கொடுக்க வேண்டும் என்று மாவட்டம் தெளிவு அளவில் தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் நாங்கள் கூட்டங்களை நடத்தி அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம். திருவள்ளூர் அருகே தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணி வீரர் சுரேஷ் ரெய்னா சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் செய்ததை போன்று செய்து காட்டி அசத்தினார். திருவள்ளூர் மாவட்டம் வீராபுரத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் அறிமுக விழா நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணி வீரர் சுரேஷ் ரெய்னா, கிரிக்கெட் வர்ணையாளர் முத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் அவருக்கு பிடித்த நடிகர் யார் என்ற கேள்விக்கு சூர்யாவை பிடிக்கும் என்றும் சூர்யாவின் பாடலான முன்பேவா முன்பேவா பாடலை பாடி அசத்தினார். இறுதியாக சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் செய்தது போன்று செய்து காட்டி அசத்தினார். இதனைத் தொடர்ந்து கல்லூரியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டி வீரர்களுக்கு பரிசு கோப்பைகளை வழங்கினார். POS இயந்திரத்தில் சர்வர் பிரச்சினை காரணமாக 100க்கும் மேற்பட்ட பொது விநியோக அங்காடி ஊழியர்கள் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள வட்ட வழங்கல் அலுவலரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அதில் 113 பொது விநியோக அங்காடிகளில் பயன்படுத்தப்படும் POS இயந்திரங்களில் கடந்த 10 நாட்களாக சர்வர் மற்றும் சிக்னல் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இதனால் அங்காடிகளுக்கு வரும் பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை முறையாக வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறினர். இதையடுத்து POS இயந்திரங்களை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அப்போது சர்வர் பிரச்சினைக்கு காரணமான தனியார் நிறுவனத்தின் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க கோஷங்களை எழுப்பினர். பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காணவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் பொது விநியோக அங்காடி ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர். இதனால் திருவிடைமருதூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தரகாண்டில் நடைபெற்ற ஆசிய அளவிலான ஐஸ் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் 2 தங்கப் பதக்கங்களை வென்ற சிறுமிக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உத்தரகாண்டில் நடைபெற்ற ஆசிய அளவிலான ஐஸ் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக அணிக்காக பங்கேற்ற கோவையை சேர்ந்த சிறுமிகள் பிரதீஷா மற்றும் யஷாஸ்ரீ 2 தங்கப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். தொடர்ந்து கோவை திரும்பிய சிறுமி பிரதீஷாவுக்கு தமிழ்நாடு ஐஸ் ஸ்கேட்டிங் சங்க நிர்வாகிகள், பயிற்சியாளர்கள், பெற்றோர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய சிறுமி பிரதீஷா 18 நாடுகள் பங்கேற்ற ஆசிய அளவிலான பனிசறுக்கு போட்டியில் இந்திய அணிக்காக விளையாடி தங்கப் பதக்கம் வென்றுள்ளது மிக்க மகிழ்ச்சி என்று தெரிவித்தார். இதற்கு உறுதுணையாக இருந்த பெற்றோர் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். என்னோட பேர் பிரதீஷா. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சென்ட் ஜோசப் ஒண்டிப்புத்தூர்ல படிக்கிறேன். நான் டேராடூன் போனேன். அங்கே நான் நேஷனல்ஸ் விளையாண்டேன். அதில் நான் நேஷனல்ஸில் செலக்ட் ஆனதுனால நான் ஏஷியன்ஸுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதில் போய் நான் 2 கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். அதுக்காக எனக்கு கோச்சிங் பண்ண பிரணாவ் சருக்கு, அருண் பிரசாத் சருக்கு, தங்கம் சருக்குலாம் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் அரசு பணியாளர் தேர்வுகள் குறித்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைபெற்றது. கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் TNPSC மற்றும் UPSC உள்ளிட்ட அரசு பணியாளர் தேர்வுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வாக்கத்தான் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நடைபயணத்தை முன்னாள் துணை ஆட்சியர் கணபதி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாணவர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு போட்டித் தேர்வுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் துணை ஆட்சியர் கணபதி,
தமிழக மாணவர்களுக்கு திறமையும் அறிவும் அதிக அளவில் உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து சரியான வழிகாட்டுதலுடன் தயாராகும் போது மாநில மற்றும் மத்திய அரசு பணியாளர் தேர்வுகளில் சிறப்பான வெற்றியை பெற முடியும் என்று கூறினார். தற்போதைய காலகட்டத்தில் ஆன்லைன் வகுப்புகள், டிஜிட்டல் கற்றல் தளங்கள், மாதிரி தேர்வுகள் உள்ளிட்டவைகளை முறையாக பயன்படுத்தி தேர்வுக்கான தயாரிப்பை மேம்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 33 வருஷங்கள் பணியாற்றியிருக்கிறேன். பிரத்யேகமாக கடலூர், அரியலூர், நாகப்பட்டினம் பகுதியில் பிசி, ஏடி வெல்ஃபேருடைய ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அங்கே அநேக குழந்தைகள் சந்திச்சிருக்கிறேன். அவங்களாம் நல்லா திறமையானவர்கள். ஆனாலும் கூட அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் இல்லை. கோவை புதூரில் உள்ள தனியார் பள்ளியில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. கோவை மாவட்டம் கோவை புதூரில் உள்ள தனியார் பள்ளியில் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் கோவை மாவட்டத்திற்குட்பட்ட 14 குறு மையங்களில் சிறப்பாக விளையாடி தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வயது மற்றும் பிரிவுகளின் அடிப்படையில் 6 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டிகளில் மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அடுத்த கட்டமாக மாநில அளவிலான சதுரங்க போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனர். குலசேகரம் அருகே உள்ள தனியார் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள தனியார் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மருத்துவ மாணவ மாணவிகள் பிரம்மாண்ட அத்தப்பு கோலமிட்டு திருவாதிரை நடனமாடி உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். ஜாதி மத வேறுபாடுகளை கடந்து மாணவர்கள் ஒன்றிணைந்து ஓணம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதையொட்டி கல்லூரி நிர்வாகம் சார்பில் ஓண சத்யா அறுசுவை விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். காரைக்காலில் தனியார் பேருந்து மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் அடுத்த வாரம் திருமணம் நடைபெறவிருந்த இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அவரது குடும்பத்தினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் தனியார் சொகுசு பேருந்து திருநள்ளாறு சாலை வழியாக சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் இருந்த முகமது கைஃப் மற்றும் அஜ்மல் அகமது ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர். தொடர்ந்து இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு உடனடியாக காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதில் சிகிச்சை பலனின்றி முகமது கைஃப் பரிதாபமாக உயிரிழந்தார். உயிரிழந்த முகமது கைஃபிற்கு வரும் 27ஆம் தேதி திருமணம் நடைபெற இருந்த நிலையில் அவர் உயிரிழந்த சம்பவம் உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காரைக்கால் நகர போக்குவரத்து காவல்துறையினர் பேருந்து ஓட்டுநரான வேதாரண்யத்தை சேர்ந்த ஐயப்பனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். படப்பை அருகே மின்னல் தாக்கியதில் மிதிவண்டியில் சென்ற தந்தையும் மகனும் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே சிறுவன்சூர் கிராமத்தை சேர்ந்தவர் சங்கர். இவரது மகன் சந்திரா மறைமலை நகரில் உள்ள அரசு பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். மகனை பள்ளியிலிருந்து அழைப்பதற்காக சங்கர் மிதிவண்டியில் சென்றுள்ளார். தொடர்ந்து அவர் சந்திராவை மிதிவண்டியில் அழைத்துக் கொண்டு சிறுவாஞ்சூர் ஏரிக்கரை வழியாக வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அப்பகுதியில் மழை பெய்து வந்த நிலையில் திடீரென எதிர்பாராத விதமாக இருவர் மீது மின்னல் தாக்கியதில் இருவரும் நிகழ்வு இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவலறிந்து வந்த படப்பை காவல்துறையினர் இருவரின் உடல்களையும் மீட்டு உடற்கூறாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தந்தை மகன் மின்னல் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஆசிரியருக்கும் தன் மனைவிக்கும் பழக்கம் இருப்பதால் ஆசிரியரை உயிர் பறிப்பு செய்ய முயன்ற சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த ஆசிரியர் பிரேம்குமார் கபிலன் நகரில் கல்வி பயிற்சி மையம் நடத்தி வருகிறார். இவருக்கும் அங்கு தனது மகளை அழைத்து சென்று வந்த ரவீந்திரனின் மனைவி கலைசெல்விக்கும் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரவீந்திரன் பிரேம்குமாரை உயிர் பறிப்பு செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. முதலில் பெட்ரோல் குண்டு வீசிய நிலையில் அது வெடிக்காததால் பைக்கில் இருந்த நாட்டு வெடிகுண்டை வீச முயன்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக வெடிகுண்டு அருகிலேயே வெடித்ததில் அவரது வலது கையில் இருந்த 3 விரல்கள் சிதறின. மயக்கமடைந்த ரவீந்திரனை மீட்ட காவல்துறையினர் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கர்நாடகாவில் தமிழர்களை சுட்டுக் கொண்ட கர்நாடக வனத்துறையை கண்டித்து பார் அசோசியேஷன் மற்றும் அட்வொகேட் அசோசியேஷன் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
பெரம்பலூர் மாவட்ட பார் அசோசியேஷன் மற்றும் அட்வொகேட் அசோசியேஷன் சார்பில் கர்நாடகாவில் தமிழர்களை சுட்டுக் கொன்ற கர்நாடக வனத்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பார் அசோசியேஷன் மாவட்ட தலைவர் வள்ளுவன் நம்பி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அப்பாவி தமிழர்களை சுட்டுக் கொன்ற கர்நாடக வனத்துறையை கண்டித்தும் இந்த வழக்கினை கர்நாடக அரசு விசாரிக்க கூடாது என்றும் சிபிஐ விசாரணை நடத்தி உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரம்பலூர் மாவட்ட பார் அசோசியேஷன் மற்றும் அட்வொகேட் அசோசியேஷன் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், வழக்கறிஞர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விருதாச்சலத்தில் விசிக தலைவர் திருமாவளவனின் பிறந்தநாளை முன்னிட்டு தாவேகாவின் விலையில்லா உணவகத்தில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் விலையில்லா உணவகத்தில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. மாவட்ட துணை செயலாளர் கள போராளி தென்றல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழக வெற்றி கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் எருமனூர் விஜய் மற்றும் விசிக முன்னாள் மண்டல துணை செயலாளர் 5000 உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உணவு வழங்கினர். மேலும் விசிக மற்றும் தாவேக நிர்வாகிகள், மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சென்னை கிளினிக்கல்ஸ் மருத்துவமனையில் மேம்பட்ட எண்டோஸ்கோபி சிகிச்சை மூலம் 2 அரிய உணவு குழாய் குறைபாடுகள் வெற்றிகரமாக குணப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை கிளினிக்கல்ஸ் மருத்துவமனையில் மேம்பட்ட எண்டோஸ்கோபி சிகிச்சை மூலம் 2 அரிய உணவு குழாய் குறைபாடுகள் வெற்றிகரமாக குணப்படுத்தப்பட்டுள்ளன. மருத்துவர் மகாதேவன் தலைமையிலான மருத்துவ குழு அரியலூர் ஜெயங்கொண்டத்தை சேர்ந்த மூதாட்டி ஒருவர் கடந்த 3 ஆண்டுகளாக உணவை விளங்க முடியாமல் அவதிப்பட்டு வந்த நிலையில் அவருக்கு டிபோஎம் முறையில் வெற்றிகரமாக சிகிச்சை அளித்துள்ளது. மேலும் பெல்ஜியத்தை சேர்ந்த முதியவருக்கு கடந்த 10 ஆண்டுகளாக இருந்த ஜென்கஸ் டைவர்டிகுலம் பாதிப்புக்கு இசட்போஎம் முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இரு சிகிச்சைகளும் வெளிப்புற காயமின்றி மேற்கொள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பூதப்பாண்டி அருகே அரசு பள்ளி மாணவர் ஒருவர் சக மாணவியுடன் பேசியது தொடர்பாக மாணவன் உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே ரத்தினபுரத்தை சேர்ந்த கவின் ஜெனீஸ் நாகர்கோயில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். சக மாணவியுடன் பேசியது தொடர்பாக பள்ளிக்கு பெற்றோர் வரவழைக்கப்பட்டு மாணவர் கண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த கவின் ஜெனீஸ் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மாணவரின் மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் பூதப்பாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து சக மாணவர்கள் பள்ளி முன்பு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மாணவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். தொடர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களும் காவல்துறையினர் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே காமாட்சியம்மன், பாப்பாத்தியம்மன் உள்ளிட்ட கோவில்களின் முளைப்பாரி எடுத்தல் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சன்குறிச்சி கிராமத்தில் உள்ள காமாட்சியம்மன், பாப்பாத்தியம்மன், தொட்டிச்சி அம்மன், வடுவச்சி அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை கொடியேற்றி காப்பு கட்டி திருவிழா தொடங்கியது. இதனை முன்னிட்டு பொதுமக்கள் முளைப்பாரி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள், குழந்தைகள் கலந்து கொண்டு தலையில் பெண்கள் முளைப்பாரி எடுத்து காமாட்சியம்மன் ஆலயத்தில் வைத்து சிறப்பு அபிஷேகம் செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது திரையுலக செய்திகள். இயக்குனர் முருகு இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் கதாநாயகனாக நடிக்கும் புதிய திரைப்படத்திற்கு நிஞ்சா என பெயரிடப்பட்டுள்ளது. இயக்குனர் முருகு இயக்கத்தில் இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் குமார் நடிப்பில் உருவாகியுள்ள புதிய திரைப்படத்திற்கு நிஞ்சா என பெயரிடப்பட்டுள்ளது. நிஞ்சா திரைப்படத்தில் ஜிவி பிரகாஷ் குமாருடன் பாரத் மற்றும் பிரார்த்தனாநாதன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். இப்படத்திற்கு இசையமைப்பாளராக ஷான் ரோல்டன் பணியாற்றுகிறார். வழக்கமாக இசையமைப்பாளராக இருக்கும் ஜிவி பிரகாஷ் இந்த முறை படத்தின் கதாநாயகனாக நடிக்க ஷான் ரோல்டன் இசையமைப்பது கவனம் பெற்றுள்ளது. இப்படத்தின் படப்பிடிப்பு வரும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி தொடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்ற சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரில் அமெரிக்காவின் டாமி பாலை வீழ்த்தி இத்தாலியன் பிளேவியோ கோபாலி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். அமெரிக்காவின் சின்சினாட்டி நகரில் சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடர் நடைபெறுகிறது. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் அமெரிக்காவின் டாமி பால் இத்தாலியின் பிளேவியோ கோபாலி உடன் மோதினார்.
இப்போட்டியில் தொடக்கம் முதலே சிறப்பாக விளையாடிய பிளேவியோ கோபாலி 2-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். அரையிறுதி சுற்றில் பிளேவியோ கோபாலி பிரான்சின் ஆர்தர் பில்ஸுடன் விளையாடுகிறார். இனி வருவது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 100 ரூபாய் அதிகரித்து 14,950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 800 ரூபாய் அதிகரித்து 1,19,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,30,472 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 270 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,70,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் அவைக்குறிப்பில் நீக்கப்பட்டதை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது. சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. சர்க்கரை விலை உயர்வுக்கு எத்தனால் காரணமல்ல. மத்திய உணவுத்துறை செயலாளர் சஞ்சீவ் சோப்ரா அறிவிப்பு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயற்குழு கூட்டம். திமுக மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை 110ஆக அதிகரிப்பு. டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பான வழக்கு. ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக நேரில் ஆஜரானார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. சேலம் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு நீட் JEE நுழைவுத் தேர்வு பயிற்சி வகுப்புகளை நடத்த வட மாநிலங்களை சேர்ந்த ஆசிரியர்கள் நியமனம். தமிழக அரசுக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம். மேகமலை மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும். வீத லீடர்ஸ் இயக்கத்தின் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். ஈரானுக்கு பொருளாதார தடை விதித்தால் தகுந்த பதிலடி கொடுப்போம். அமெரிக்காவுக்கு ஈரான் ராணுவம் கடும் எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.